அறுக்கும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். நம்மளாம் எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் தெரியுமா? அறுப்புக்கு எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அறுப்பு இருக்கு. அந்த அறுப்புக்கு வேலையாட்கள் வேணுமா? அதை அனுப்புறதுக்காக என்ன செய்யணுமா? வேண்டுதல் செய்யறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நிலம், இந்த உலகம் எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பூமியும் அது நிறையும், பூமி முழுசு யாருடையது? கடவுளுடையது. அதை அவர் ஒரு நிலம்னு சொல்றாரு. ஒரு பெரிய எஜமான் அவருக்கு இருக்கிற சொத்து சம்பத்து எல்லாத்தையும் என்ன சொல்றாரா? ஒரு நிலம்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவருடைய நிலமா இந்த உலகம் முழுசும் இருக்கு. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் விளைய வச்சிருக்கிறாரு. ஆமென். நிறைய விஷயங்களை விளைய வச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு நம்ம மனுஷ ஜாதி. என்னது? மனுஷங்க, மரம், செடி, கொடி, அந்த மாதிரி உயிருள்ள பொருட்கள் அநேகத்தை ஆண்டவர் விளைய வச்சிருக்கிறாரு. அதுல ஒன்றுதான் இந்த மனுஷன். இந்த சகல சிருஷ்டியையும் ஆளுகை செய்யறதுக்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க தான். ஆமென். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிருஷ்டியும் ஆண்டவர் சொல்ற பேச்ச கேட்குது. ஆனா ஒன்னே ஒரு மட்டும் கேட்க மாட்டேங்கிறாரு. எதுன்னா மனுஷன். ஆமென். மனுஷன் மட்டும் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறான். ஆரம்பத்துல இருந்தே அவன் பிரச்சனை அதுதான். ஆண்டவர் சொல்ற வார்த்தைய கேட்க மாட்டேங்கிறான். அசட்டை பண்ணி பயந்து தப்பு செஞ்சு அவரை விட்டு ஓடி போயிடுறான். ஆனா எப்பெல்லாம் அப்படி ஓடி போறானோ ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. அவனை தனது சாயலாவும் தனது ரூபத்தின்படியே உண்டாக்குனார். எல்லாரும் சொல்றேன், நான் தேவ சாயல்ல தேவ ரூபத்துல உருவாக்கப்பட்டவன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? கடவுளுடைய சாயல். இன்னைக்கு மனுஷங்க கடவுளுக்கு நிறைய சாயல் கொடுக்குறாங்கல்ல, நிறைய பேர் வடிவத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியா அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை நமக்குள்ள கொடுத்து அவருடைய சாயலாவும் அவருடைய ரூபத்தின்படியும் கொடுத்தாங்க. ஆமென், ஆமென். ஏன் தெரியுமா? அவரை போல அந்த பூமியில வாழ்றதுக்காக. இயேசு எப்படி இருந்தாரோ, இயேசு எப்படி நன்மை செஞ்சாரோ, இயேசு எப்படி எல்லாத்தையும் வாழ்ந்து ஜெயிச்சுட்டு போனாரோ, அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா நிறைய நேரத்துல நம்ம அதுக்கு இடம் கொடுத்து போகாததுனால நம்ம தோத்து போனவங்களா, தோல்வி அடைஞ்சவங்களா, உதாசனப்பட்டவங்களா வெளியில போய் என்ன நினைக்கிறோம்? மூளையில போய் உட்காந்துருக்கோம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் அது இல்லை. அப்படி மடங்கடிக்கப்பட்டு தோல்ந்து போய் சோர்ந்து போய் எங்க உட்கார்ந்துருக்கோமோ அந்த இடத்துல இருந்து புழுதி எல்லாம் தட்டி தூக்கி எங்க எடுத்து வைக்கிறாரா ஆண்டவர்? உன்னதமான சேர்ல. எங்க? உன்னதமான சேர்ல. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? அந்த சேர்ல இந்த பிளஸிங் ஸ்கூல்ல ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? நம்ம எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? உன்னதத்துல இயேசு மரணத்தை ஜெயித்து பிசாசின் தலையை நசுக்கி அவனுடைய எல்லா அக்கிரம கிரியைகளையும் நொறுக்கி அதை சாம்பலாக்கி சிலுவையில ஜெயம் எடுத்து பிதாவை வலது பாசத்துல போய் அந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்காராம். அந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்கிற இயேசுவின் சரீரமா நீங்கிற நானும் இருக்கா? ஒருத்தர் கண்ணா இருக்கும், ஒருத்தர் காலா இருக்கும், ஒருத்தர் கையா இருக்கும், ஒருத்தர் உடம்பா இருக்கும், ஒருத்தர் வயிறா இருக்கும். நம்ம எங்க இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஆமென், ஆமென். நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய வாயா இருப்பீங்க. நீங்க ஆண்டவருக்காக யாருக்காவது உதவி செய்றீங்கன்னு சொன்னா அவருடைய கையா இருப்பீங்க. இயேசுக்காக ஓடி போய் உழைக்கிறேன்னு சொன்னா அவரோட காலா இருப்பீங்க. இயேசுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா கர்ப்ப வேதனைப்படுற அந்த ஸ்திரீனுடைய வயிறுல இருக்கிற அந்த உறுப்புகளா இருப்பீங்க. அவருடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா நம்ம இருக்கிறோம். ஆமென், ஆமென். தைரியமா சொல்லலாம், நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு